இந்த ரியர் கேபினுக்கு வரும்போது மெயினாக நம்ம சஸ்பென்ஷன் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ சஸ்பென்ஷனை நம்மளால் ஓப்பனாகவே பார்க்க முடியுது. ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்டு பேராபோலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லையுமே நமக்கு பேராபோலிக் சஸ்பென்ஷன் தான், ரியர்லையுமே பேராபோலிக் சஸ்பென்ஷன் தான். ஸ்டேஜ் 2 அட்வான்ஸ்டாக வந்து இதில் கொடுத்துருக்காங்க. 2 லீஃப் வர மாதிரி ஆல்மோஸ்ட் நமக்கு 1.7 டன் வந்து பேலோட் கெப்பாசிட்டி வந்து கொண்டு போக முடியும். ஸோ அதுக்கேற்றாப்புல அந்த சஸ்பென்ஷனை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓவரால் சைட் லுக்கை பொறுத்தவரை இதுதான். ஆனால் நம்ம பிரேக் சொல்லி ஆகணும். வெஹிக்கிளுடைய பிரேக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க, ரியலில் ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க. அண்டு மோட்டார் எடுத்துக்கிட்டோம்னா PSM மோட்டார் கொடுத்துருக்காங்க உள்ள. ஸோ நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சென்டரில் வந்து நான் வெறும் பாடி சேசிஸை மட்டுமே பார்த்துருந்தேன். ஸோ அதில் வந்து டீட்டெயிலாக என்னால் ஒன்றா பார்த்து சொல்ல முடிஞ்சுது. ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அதை டீட்டெயிலாக கவர் பண்ணுறேன், இண்டிவிஜுவலாக உங்களுக்கு காட்டிட்டு. ஸோ இதில் வந்து நம்ம மோட்டார்லாம் டக்குன்னு பார்த்துட முடியாது. பட் என்னென்னா இங்கே சென்டரில் வந்து நமக்கு ஒரு 2 கூலண்ட் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து நமக்கு மோட்டார் அண்டு ப்ளக்இன் ஒயர்ஸ் எல்லாமே இருக்குது. MCU யூனிட் இருக்குது. ஸோ அதுக்கு கனெக்ஷன்லாம் ஒயர் இருக்குது. அந்த ஒயர் எல்லாமே ஒரு வேளை வெயிலெல்லாம் கண்டிப்பாக கண்டெய்னர் தூக்கிட்டு தான் போவோம். ஸோ அந்த டைமில் ஓவர் ஹீட் ஆயிடுச்சுன்னா உடனே கூல் பண்ணுறதுக்காக ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க கூலண்ட். இன்னொரு பாக்ஸ் வந்து பேட்டரியை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது பேட்டரிக்குன்னே தனியாக ஒரு கூலண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, BCUன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன ஆகும்னா பேட்டரி சொல்லவே வேணாம், நமக்கு டக்குன்னு ஹீட் ஆகும் இல்லையா, அதை வந்து கூல் பண்ணுறதுக்கான ஆப்ஷன், அதுக்கான ஒரு ஹோஸ் பைப் கனெக்ஷன்லாம் கொடுத்து கூல் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த வண்டி வந்து நான் AC கேபின் நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே AC கம்ப்ரஸர் இருக்குது. எதுக்காகனா பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கு. ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா வித்தின் ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே பேட்டரி திருப்பி நார்மல் ஸ்டேஜுக்கு வந்துடும், கூல் பண்ணிடும். ஸோ அதுக்கான ஒரு AC கம்ப்ரஸருமே வந்து பேட்டரிக்காக வச்சுருக்காங்க. அது வந்து பேட்டரியை கூல் பண்ணுறதுக்காக. ஓவராலாக பாடியோடைய சேசிஸு, இந்த அப்டேட்டட் ஃபேஸ் லிஃப்டோடைய ப்ரைஸுன்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த லோவர் மாடல் வந்து அப் டு 15 lakhs வரை வருது. டாப் மாடல் வந்து இதை விட ஒரு 1 lakh வந்து இன்னும் எஸ்டிமேஷன் வரல. டாப் மாடல் இப்போ தான் வந்திருக்கு ஃபேஸ் லிஃப்ட்டு. ஸோ அதோடைய ப்ரைஸ் வந்து இதில் வந்து ஒரு 1 lakh எக்ஸ்ட்ரா ஆகும், ஏன்னா AC கேபின் வரனால. ஸோ 15 lakhs அரௌண்டில் இந்த ஒரு பட்ஜெட்டில் பயங்கரமான வண்டினே சொல்லலாம் இதை. ஸோ இதில் அந்த டாப்பு ஃபுல் கவர்டு கண்டெய்னர் நம்ம போட்டோம்னா அதில் இன்னொரு அடிஷ்னலான ஆப்ஷனுமே இருக்குது. ஏன்னா நம்ம இப்போது சப்போஸ் பேக்கரிஸு இந்த மாதிரி ஸ்வீட் ஷாப்ஸ் இவங்களாம் வந்து அந்த மாதிரி ஃபுல் கவர்டு கண்டெய்னர் தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு என்னென்னா மெயினாக ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்கக்கூடிய கண்டெய்னர் தான் வந்து சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய ஐட்டம்ஸ் வந்து சில்னஸ் தேவைப்படும் அவங்களுக்கு. இஃப் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ்லாம் கூட ஃப்ரிட்ஜில் அதுமாதிரி ரெஃப்ரிஜிரேட்டர் ஆப்ஷன்னாவே ஃப்ரிட்ஜில் இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான் நிறைய வச்சுருப்பாங்க, வெளியில் வைக்கக்கூடாது. ஸோ அதெல்லாமே கண்டெய்னரே வந்து ரெஃப்ரிஜிரேட்டர் ஆப்ஷனோடைய அந்த மாதிரி க்ளோஸ்டு கண்டெய்னருமே இவங்க பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி ஆப்ஷன் வேணுமோ அதுக்கேற்றப்பல இவங்க டிசைன் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கேற்றப்பல தான் ப்ரைஸு, அதே மாதிரி மெட்டீரியல் என்னவோ அதை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைஸுமே சூஸ் ஆகும்.